நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 3ஆம் தேதி 2025 வந்துட்டு சிங்கப்பூரில் எலெக்ஷன் நடக்க போகுது. இந்தியாவில் எலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் சிங்கப்பூரில் வந்து எப்படி எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக இதை வந்து பார்க்கலாம். சிங்கப்பூரில் எப்படி எலெக்ஷன் நடக்கும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி அங்கே எலெக்ஷன் டைமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஓட்டு போடுற அன்னைக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஓட்டு மிஷினை வச்சு தான் வந்து எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. ஆனால் சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் ஓட்டு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மிஷின்லாம் கிடையாது. இதில் வாக்குச்சீட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து இன்ன வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் 100% வந்து சிங்கப்பூர் சிட்டிசனும் பிஆரும் வந்து கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்க. சிங்கப்பூரில் ஓட்டு போடுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கப்பூர் சிட்டிசன் பிஆர் அவங்க தான் வந்துட்டு ஓட்டு போட முடியும். ஃபாரினர்ஸ் யாருமே ஓட்டு போட முடியாது. ஓகேங்களா? இருந்தாலும் சிங்கப்பூர் எலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் டேட்டில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எலெக்ஷன் டே என்னைக்கோ அன்னைக்கு வந்துட்டு ஹாலிடே தான். யாருமே வேலைக்கு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த வாக்குச்சீட்டு அப்படிங்கிறது வந்து கைக்கு வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிட்டு அதிலே வந்துட்டு அவங்க எங்கே வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற அந்த பூத்து வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ வந்து அங்கே மட்டும்தான் போய் ஓட்டு போடணும், வேறு எங்கேயும் போட்டு போடக்கூடாது. அங்கே போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். அவங்களோட பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா அவங்களோட ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகலாம், இல்லை டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை வந்து எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் தான் அங்கே ஓட்டு போட முடியும். அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு க்யூவில் நிற்கணும். க்யூவில் நின்று நம்ம அந்த பழைய காலத்துலலாம் அந்த பேப்பர் வரும் பார்த்திங்களா, அந்த பேப்பரில் வந்து யாருக்கு வாக்கு போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து அந்த பாக்ஸில் வந்து அவங்களுக்கு யாருக்கு வாக்கு போடணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அந்த எக்ஸ் அடையாளத்தை வந்து குறிப்பிடணும். கண்டிப்பாக வந்து உள்ளர பூத்துக்குள்ளே வந்து ரொம்ப சைலண்டாக தான் இருக்கணும். க்யூவில் நின்று தான் ஓட்டு போடணும். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்றப்ப அங்கே வந்து ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்டு அவங்க ஓட்டு போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இதுதான் செய்யணும். செய்யக்கூடாதது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே வந்து உங்களுக்கு பூத்து கொடுத்துருக்காங்களோ அங்கே மட்டும்தான் போய் ஓட்டு போடணும், வேறு எங்கேயுமே போடக்கூடாது. அதே மாதிரி வாக்குச்சீட்டை வந்து எந்த சூழ்நிலையிலையும் வந்து எந்த டேமேஜுமே பண்ணிடக்கூடாது. அதில் வேறு எதுவும் எழுதிடவோ எதுவுமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி கட்சி சிம்பலையோ சின்னங்களையோ குறிக்கிற மாதிரி எந்த ஒரு பொருளையுமே வந்து அங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. பூத்துக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாக்குச்சீட்டில் ஏதாவது எழுதுறீங்க, அதாவது அந்த எக்ஸ் மட்டும்தான் போடணும், வேறு ஏதாவது எழுதுறீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க, இல்லை உங்கள் கையெழுத்து ஏதாவது போடுறீங்க அப்படின்னா உங்களோட வாக்கு வந்து செல்லாத வாக்காக வந்து ஆயிரும். ஸோ அந்த வாக்கு பெர்டிகுலரை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அந்த வாக்குச்சீட்டை மட்டும்தான் போடணும், வேறு எதையுமே போடக்கூடாது. அதே மாதிரி உள்ளார வந்து ஃபோட்டோ எடுக்கவோ இல்லை எந்த வீடியோ எடுக்கவோ அனுமதி கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஏதாவது கட்சி சின்னங்களையோ இல்லை வேட்பாளர்களோட நேமோ அந்த மாதிரி குறித்த மாதிரியான டிஷர்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே சட்டையோ அந்த மாதிரி எதுவுமே போட்டுட்டு போகக்கூடாது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வாக்குச்சாவடிக்குள்ளே வந்து செல்ஃபோன் பயன்படுத்தவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு ரொம்ப அமைதியான முறையில் சூப்பராக வந்து வர்ற மே 3ஆம் தேதி வந்துட்டு வாக்கெடுப்பு நடக்க போகுது. இந்த டைம் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. அதாவது மே 1ஆம் தேதியோடய வந்துட்டு எல்லாமே வந்து அந்த பிரச்சாரம்லாம் முடிவடையுது. மே 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யோசிக்கிறதுக்கான டைமு. மே 3ஆம் தேதி போய் ஓட்டு போடுவாங்க. ஸோ வந்துட்டு மோஸ்ட்லி அன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டு ரிசல்ட் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த பிரதமர் யார் என்னங்கிறதெல்லாம் வந்து இனிமேல் தான் தெரியும். ஸோ இப்படி தான் வந்து சிங்கப்பூரில் வாக்கெடுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. வேறு ஏதாவது வந்து சிங்கப்பூரில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி நம்ம வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.